மனசை பார்த்து தான் காதல் வரும். உண்மையாகவே ஒரு பேர் அழகாக இருப்பாங்க ஒரு பொண்ணு. ஒரு ஒரு பையன், எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன் வந்து பயங்கர கருப்பாக இருந்தான். வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக வந்தான். அப்போ அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தான். வரும்போது என்கிட்ட கேட்டான், அங்கிள் எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்கன்னு. என்னப்பான்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி எனக்கு வெள்ளையாக தான் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா. நான் ஜாதகத்தை பார்த்துட்டு, வெள்ளையால் உனக்கு ரொம்ப ஃபேரான பொண்ணு வரும், உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அம்மா சிரிச்சுட்டு, சாமி இவன் தான் லூஸ் மாதிரி பேசுகிறான், நீங்களும் அப்படி பேசலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அம்மா அவனுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் சம்மந்தமாக இருக்குது, அதனால வந்து நல்ல விதமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு செவத்த பொண்ணு தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் பார்த்தியா என் வாழ்க்கை. அப்புறம் அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறது ரீசனபிளாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே கருப்புங்க. கருப்புங்கிறது ஒரு பெரிய தப்பு கிடையாது, அது ஒரு குற்றமான கலர் கிடையாது. அவன் மனசில் அப்படி ஒரு பிரச்சனை. எனக்கு பிறக்கிற குழந்தை அட்லீஸ்ட் மாநிறமாக பிறந்ததுன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அவனோட கருத்து. நான் சொன்னேன், பாப்போம்ப்பா, நானும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். பிரபஞ்சத்தில் நீ ஏற்கனவே இதை வாங்கிட்டு வந்திருக்க, பார்க்கலாம். ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து கூட்டிகிட்டு வர்றான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, போத் ஆர் அப்படி ஆப்போசிட் கலர்ஸ். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், எப்படிம்மா இந்த பையனுக்கு உனக்கு பிடிச்சது அப்படிங்க. அந்த பொண்ணு சொல்லுது, என்னமோ தெரியலைங்க சார், இவரை பார்த்தேன் பிடிச்சிருச்சு அப்படிங்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனசு தான் அதை முடிவு பண்ணுது. அப்போ அந்த மனசு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே கிரகங்கள் அவங்களை இணைச்சிரு. ஸோ மேக்ஸிமம் லவ் மேரேஜுக்கு நான் பொருத்தம் பார்க்க வேணான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா கிரகமே பொருத்தம் பார்த்தா பிடிக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.